ஸோ இன்ற கால வேளையிலையும் நாம் இந்த வேத வாக்கியங்களில் நாயகனாக இருக்கிற அவரை நாம் காணப்போகிறோம். எல்லா புத்தகங்களிலும் இயேசுவை நாம் காணப்போகிறோம். இது நியாயப்பிரமாணங்க, இது தீர்க்க தரிசன ஆகமங்க, புதிய ஏற்பாட்டில் தாங்க இயேசுவை பார்க்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஆதியாகமம் புத்தகம் ஆரம்பித்து வெளிப்படுத்தல் வரைக்கும் முழு புத்தகத்தின் நாயகன் அவராகவே இருக்கிறார். லைஃப் இதான் ஜெனிசஸ் 1ல் நான் பார்க்குறோம். வந்திருக்கிற இடமும் தெரியல, வாக்கப்பட்ட இடமும் தெரியல, தாலி கட்டின ஆள் யாருன்னு தெரியல. இன்னும் அந்த பொறுக்கிற ரூத்தாவே இருக்கியம்மா சபையே. அவரும் பாருங்க பொறுக்கிறதுக்கு சிந்த விடுறாரு, அப்புறம் எடுத்துக்கிறா, அப்புறம் பெருகுது கடைசியில் தாலியே கட்டிட்டாரு. என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், எதுக்கு நடந்துச்சுன்னு தெரியல, என்னன்னு புரியலங்க. அதை விட்டுருங்க. இந்த கிறிஸ்மஸோட விட்டுருங்க. ஆனா ஒண்ணு உண்மை, உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீங்க இழந்ததை விட, உங்களுக்கு போனதை விட பல மடங்கு உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறதுக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. பைபிள்ல ஒரு ரொமான்டிக் புக் இருக்கு. நிறைய பேருக்கு அது என்னமோ கெட்ட வார்த்தை மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதில் அந்த பார்த்தீங்கனாலே பொங்கும் அன்பு, உன் கண்ணை திருப்பு, அது என்னை வென்றது. ஹிஸ்ட்ரிங்கிறது ஹிஸ்டோரி, அவரை பற்றியதுதான் சரித்திரமே. நான் வெறும் நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற இலக்கியம், இந்த உலகத்தில் இருக்கும் சரித்திரம், இந்த உலகத்தில் இருக்கிற தத்துவம் எல்லாத்துக்கும் நடுவுலையும் இயேசுவை பதிலாக இருக்கிறார் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. எப்போவுமே இந்த சைடு ரோல்லாம் நிறைய என்ன பண்ணியிருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம். மறுபடியும் இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோம்னா ஹீரோ. நீங்கள் எந்த டைட்டிலை கொண்டு வாங்க, அந்த டைட்டிலுக்கு பொருத்தமான ஒரே ஒரு கேரக்டர், பொருத்தமான ஒரே ஒரு நாயகன், அவர் மட்டுமே. நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுவேன். இந்த கிறிஸ்மஸே ஒரு குடும்பத்தை கொண்டு தான் தேவன் செய்தார். ஆமென். அதனால தான் அவ கன்னியாக இருக்கும்போது தனியாக பேசலை, நியமிக்கப்பட்ட போது பேசினார். புரியுதா உங்களுக்கு? தனியாக வாலிப பிள்ளையாக இருக்கும்போது பேசலை, நிச்சயம் பண்ணியாச்சு, இப்போ பேசுகிறாரு. இப்போ என்ன ஆகுது, ஒரு குடும்ப உடன்படிக்கைக்குள் வந்த ஒரு பெண்ணோடு தான் அவர் பேசினார். ஆமென். அப்போ பாருங்க, கடவுள் உங்கள் குடும்பத்தை வச்சு காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஆமென். நம்புங்க, குடும்பங்களை தேவன் நேசிக்கிறார். குடும்பங்கள் மூலம் அவர் என்ன பண்ணுவார், கிரியை செய்வார். குடும்பங்கள் மூலமாக கர்த்தருடைய செயல்கள், அன்னைக்கும் அவர் அப்படி தான் ஆற்றியிருக்கிறார், இன்றைக்கும் அவர் அதை என்ன பண்ணுறார், செய்கிறார், என்றைக்கும் பண்ணுவார். நோவாங்கிற ஒரு அந்த ஃபேமிலியை வச்சு 8 பேர் வச்சு தேவன் புதிய உலகங்களை படைத்தார். ஆமென். அதனால் இங்கே குடும்பமாக இருப்பீங்கன்னா அந்த குடும்ப உறவுகளை ரொம்ப வேல்யூ பண்ணுங்க, ரொம்ப முக்கியப்படுத்துங்க. உங்கள் பிஸ்னஸை விட, நீங்கள் செய்கிற ஊழியத்தை விட ரொம்ப முக்கியமானது தேவன் உங்களுக்கு கொடுத்த குடும்பம். நான் கிறிஸ்மஸுக்கு திறந்து பக்கமாக பேசுகிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சில காரியத்தை உங்களுக்கு சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். புரியுங்களா உங்களுக்கு? ஆமாம். நான் இப்போ ஆரம்பித்தேன்னா 1 மணி தான் முடிப்பேன். ஆனால் இதை இடையில என்ன பண்ணணும், சொல்லணும். பாருங்கள், எல்லாம் சொல்லுங்கள், குடும்பம் ரொம்ப முக்கியம். நல்லா சொல்லுங்கள், பிஸ்னஸை விட, ஊழியத்தை விட எது ரொம்ப முக்கியம்? நம்ம இங்கே மாற்றிட்டாங்க. இங்கே என்ன மாற்றிட்டாங்கன்னா, முதலாவது தேவன், அது கரெக்டு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 2வது ஊழியம் கிடையாது, 2வது சபை கிடையாது, 2வது என்னது, குடும்பம். ஆமென். ஆமாம். அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸோ மினிஸ்ட்ரியோ என்ன பண்ணுது, வருது. அந்த ப்ரியாரிட்டி என்ன பண்ணாதீங்க, என்றைக்குமே மாற்றாதீங்க. ஆமென். சொல்லுங்கள், முதலாவது தேவன். ஆமென். முதலாவது தேவன். அதுக்கப்புறம் என்னது, ஃபேமிலி. எல்லாம் சொல்லுங்கள், ஃபேமிலி. கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா நாம் ரொம்ப முக்கியமாக கடவுளுக்குன்னு சொல்லிவிடுங்க. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லிவிடுங்க, நான் ரொம்ப முக்கியம்.
நம்ம மூலமாக தான் பெருசாக செய்ய போகிறாரு. ஆமென். ஆமாம், சும்மா இல்லை பாருங்கள். ஒரு குடும்பம் ஆனால் சாதாரணம் கிடையாது. கடவுள் அதை ரொம்ப நம்புகிறாருங்க. குடும்பங்களை குறித்து நம்பிக்கை இல்லாமல் போய் கொண்டிருக்கிற அந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தேவன் குடும்பங்களை நம்புகிறார், குடும்பங்களை கட்டுகிறார், குடும்பங்களை அவர் எழுப்புகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஜோடா அவங்கள வர வைப்பார். எனக்கு ஜோடே இல்லாமல், ஒருவேளை துணை இல்லாமல், ஒருவேளை வாழ்க்கையில் இழந்து போன நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லட்டும். இந்த பேழைக்குள் விரைவில் ஜோடா நீங்கள் வரும்படியாய் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஜோடாவோடு நீங்கள் வருவீர்கள், ஜோடியா நீங்கள் வருவீங்க. நீங்கள் தனியாக வர மாட்டீங்க. ஜோடியாய் நானும் என் வீட்டாருமாய் ஒன்றாய் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் அறிந்த அந்த இயேசுவை உங்கள் குடும்பம் அறியும், உங்கள் உறவுகள் அறியும், உங்கள் கணவர் அறிவார், உங்கள் மனைவி அறியும், உங்கள் பிள்ளைகள் அறியும். நீங்களும் உங்கள் குடும்பமும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாய் அடையாளங்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ தேவன் குடும்பங்களை நேசிக்கிறார் என்கிற நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த சபையில் உபதேசம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உறவு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். ஆமென். வெறும் உபதேசம் மட்டும் இல்லை, உறவுகளும். அதனால தான் இங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறோம், வாங்க பழகலாம். என்ன சொல்கிறாங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வாங்க பழகலாம். ஆமென். வெறும் பிரசங்கம் மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு உறவு, ஒரு என்ஜாய்மெண்ட்டு, பழகணும். பழகுனா கொஞ்சம் உரசல் வரும்போது, 2 பேர் சேரும்போது கொஞ்சம் உரசல்லாம் வரும். ஒருத்தர் சொல்கிறார், மூடிக்கேற்ற ஜாடினாலும் மூடும்போது சவுண்டு வரும்ல அப்படிங்கிறார். கரெக்டாக செலக்ட் பண்ணி வாங்கினா கூட என்ன வருது, கொஞ்சம் டிங்னு சவுண்டு வருது. சிலர் நாங்கள் சரியான ஜோடியா இல்லை, எந்த மூடி கரெக்டாக இருந்தாலும் கொஞ்சம் சவுண்டு வரும். ஹலோ. ஆமாம். அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட்டுக்காதீங்க. எல்லா வீட்டு ஜாடிலையும் சவுண்டு வருது. பாஸ்டர் வீட்லேயே வருதுன்னா அப்புறம் உங்கள் வீட்டில் வராதா? எவ்வளோ பேருக்கு ஆறுதல் பாருங்கள். இது வரைக்கும் சிரிக்காதவங்க கூட பாஸ்டரும் ஒரு நேரத்தில் பேண்டில் ஒரு கால் தான் விட முடியும். நான் ஒன்றும் ஆவியில் பறந்துக்கிட்டு ஒரே நேரத்தில் 2 கால்லாம் விட முடியாது. சரிங்களா? உன்னை போல் ஒருவன். ஆனால் ஆண்டவரை நம்ம நம்பி சார்ந்துக்கிட்டா, என்ன ஆண்டவர் குடும்பம் தான் இல்லைங்கிறீங்க, ஒரு மாதிரி இருக்க, கவலைப்படாத, மதுரமாக மாறும், கசப்பு இனிப்பாக மாறும். ஒன்றால் முடியல. நீங்கள் எப்போவுமே கிருபைக்கு இடம் கொடுக்க எங்கேயுமே மாற்றம் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கிருபைக்கு இடம் அளித்தால் மாற்றங்கள் சுலபமே. ஆனால் நாம் அதுக்கு இடம் அளிக்கிறதே இல்லை. நாம் எப்படியாவது நான் மாற்றிடுறோன்னாக்கும் அப்படிங்கிறது. அது நடக்கவே நடக்காது. கை காலெலாம் ஒரு மாதிரி ஆகிப்போம். நீங்கள் யாரையும் ரட்சிக்க முடியாது. ரட்சகர் பிறந்திருக்கிறார், அது அவர் வேலை. நீங்கள் ரட்சிக்கவே முடியாது. உங்களால் ரட்சிக்க முடியாது. அப்புறம் நீங்கள் யாரை போய் ரட்சிக்க போகிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவரே முடியலை சுவாமி நீங்கள் அப்படின்னீங்கன்னானே அவர் பார்த்துப்பார். ஆமென். நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க, நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க. சில வீட்டில் பிள்ளைங்க மட்டும் வந்திருக்கீங்க, பேரண்ட்ஸ் வரல. சில வீட்டில் கணவன் வந்திருக்கீங்க, மனைவி வரல, அந்த மாதிரி வந்திருக்கீங்க. சில குடும்பம் வந்திருக்கீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த கிறிஸ்மஸ் இப்படி இருக்காது. உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்குற யாராக இருந்தாலும், இந்த கனெக்ஷன் இருக்குல்ல யாராக இருந்தாலும், அப்படி குடும்ப உறவுகளிலே ஒரு சமாதானத்தை, ஒரு அன்பை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு நிறைவை இப்போதே நான் பேசுகிறேன். ஆண்டவரே, அதுக்கு எதிராக இருக்கிற எந்த மதில்களும் விழுவதாக நான் சொல்லுகிறேன். குடும்பங்கள் கட்டப்படுவதாக, எழுப்பப்படுவதாக நான் சொல்லுகிறேன். ஆமென். அதை விட சந்தோஷமானது வேறு எதுவுமே கிடையாது. பாருங்கள். பிரைஸ் காட், தேங்க் காட். முன்னெல்லாம் நான் இந்த மாதிரி பேசவே மாட்டேன். வசனத்தை எடுத்து நான் பேசிகிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ ஆண்டவர் வந்து சில முக்கியமானதெல்லாம் சொல்லிவிடு, பிரசங்கத்தை விட அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஆமென். இதுவும் பிரசங்கம் தான், நினச்சிக்காதீங்க ஏதோ ஒன்று அப்படின்ட்டு. ஸோ கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். சரி. ஸோ ஒரு கிறிஸ்மஸ் சந்தோஷத்தில் இருக்கிறீங்க, மகிழ்ச்சியில் இருக்கிறீங்க. இந்த நாளில் நாம் ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நான் பிகினிங்லேயே உங்களுக்கு சொன்னேன், இந்த நாள் நம்முடைய கவனம்லாம், நம்ம மனசெல்லாம் போகும்போது ஒருத்தருக்கு உங்கள் மனசை நீங்கள் பறி கொடுத்துட்டு போயிடணும். அவர் பெயர் இயேசு. ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன். இன்னும் ஃபால் இன் லவ் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நீங்கள் என்ன போகிறீங்க, அன்பே அப்படியே ஒரு அன்பு கரக்கத்தில் போகிறீங்க. ஆமென். வர்ஷிப்லேயே அதுதான் பண்ணார் ஆவியானவர். நிறைய பேருக்கு
இன்னைக்கு இப்போ சில பேருக்கு பிரசங்கத்தில் அதை செய்ய போகிறார். ஆமென். ரிசீவ் ஹிஸ் லவ். இன்னைக்கு ஜோம் பண்ணும்போது ஒரு வார்த்தை ஜோம் பண்ணோம் இருக்கா? என்ன ஜோம் பண்ணோம்? நான் உம்மை காண வேண்டும். ஒரு குருடன் வந்து இயேசுகிட்ட கேட்குறான், இயேசுவே, இயேசுகிட்ட வந்து நிற்கிறான். இயேசு கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போது நம்ம வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறோன்னா, அவன் என்ன சொல்கிறான்? நான் பார்வையடைய வேண்டும். அதை நிறைய வியாக்கியானம் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து பார்வையை கேட்டாங்கிறது உண்மைதான். ஆனால் அவன் வந்து ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி கேட்டானா. அவன் எப்படி கேட்டான்னா, நான் பார்வை அடையணுங்கிறது இல்லை, இந்த மேசியாவை பற்றி காதில் கேட்டே இருக்கிறான்ல, தாவீதின் குமாரனே. அவன் தான் அந்த வேர்டை யூஸ் பண்ணான், த சன் ஆஃப் டேவிட். ஏன்னா இயேசு வந்து எந்த இதில் வர்றாரு? தாவீதின் வம்சத்தில் என்ன பண்ணுறாரு? வர்றார். தாவீதின் வம்சத்தில் வர்றாரு. அந்த வம்சத்தை போய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அப்புறமா சொல்கிறேன் நான். தாவீதின் வம்சத்தில் வராரு. இப்போ அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, அவர் வந்து குருடர்களை திறப்பார், அதெல்லாம் தெரியும். இவனுக்கு என்ன ஆசைனா, எத்தனையோ யுகாயுகமாய் எத்தனையோ ஆண்டாண்டாக சொல்லப்பட்டவரை நம்ம பார்க்கணும். அவன் வந்து கேட்டான், அது ஏதோ கண்ணு பார்க்கணுங்கிறது கேட்கலையா, என்ன கேட்டானா, நான் உம்மை காண வேண்டும். 2ல் 1 வந்து 2, ஒரே இதில் 2 வந்ததில்லை, நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு கேட்டானா. அப்படி தான் அந்த இதில் தான் அவன் வந்து கேட்டான்னு சொல்கிறாங்க. இயேசு வந்து பார்க்கணுன்னாலே பார்வை கொடுப்பார். ஆனால் அவனுக்கு ரொம்ப ஆசை, நான் உம்மை காண வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள், இயேசுவே, இந்த கால வேளையில் நான் உம்மை காண வேண்டும், நான் உம்மை பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கண் குளிர போவீங்க. பழைய பாட்டு ஒன்று பாருங்கள். கண்டே நான் கண் குளிர கத்தனை என்று கண்டே நான் கண் குளிர. ஆமென். எவ்வளோ அழகான பாட்டு பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, கண் குளிர நான் காண போகிறேன். ஆமென். இயேசுவை பார்த்தாலே ஒரு குளிர்ச்சி, ஒரு மலர்ச்சிங்க. ஆமென். நீ உன்னை பார், உனக்குள்ள இருக்கிற அழுக்கை பார், இதெல்லாம் எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்படி அழுக்க பார்த்து இன்னும் அழுக்காக வாழ்ந்து தான் போச்சே தவிர வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரலை. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமென். லுக் அண்ட் லிவ். எல்லாம் சொல்லுங்கள், லுக் அண்ட் லிவ். உயர்த்தப்பட்ட அவரை, உங்களுக்காய் வந்த அவரை பார்க்க பார்க்க உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். சொல்லுங்கள், பார்த்தால் பசி தீரும். ஆமென். நிறைய பேர் இன்னும் பசியோட ஏக்கத்தோட வாழ்க்கையில் வெறுமையோடு இருக்கிறது காரணம், அவரை காணலை. அவரை காணணும்னு ஆசைப்பட்டவங்க அவரை கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஆமென். வேதாகமத்தில் அதுதான் பார்க்குறோம். அந்த சாஸ்திரிகள் அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க முயற்சியால் பார்க்க முடியல. ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தார், ஒரு நட்சத்திரத்தின் மூலமாக உதவி செய்தார். அவர்கள் அவரை கண்டார்கள். ஆமென். சகைவு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான். அப்படியே போகிற வழியில் அவரை பார்த்துருந்து தான் ஆசைப்பட்டான். இறங்கிவான்னு சொல்லிட்டு வீட்டிலே போய் விருந்து சாப்பிட்டார். ஆமென். ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அவர் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். பார்ப்பது என்றால் என்ன? வெறும் கண்களால் ஒரு சரீரத்தை பார்ப்பது மட்டும் பார்வையாய் மாறிட முடியாது. அவர் யார் என்கிற மெய்யான புரிதலில் அவரை காண்பது. ஆமென். வெறும் ஃபிசிக்கலில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஃபிசிக்கலில் எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஏற்படுறதில்லை. இயேசு உயிர்த்தெழுந்த உடனே அவர் ஃபிசிக்கலாக அவங்க முன்னாடி தான் நின்னார், பேசினார். அநேகருக்கு அவரை இனங்கண்டு கொள்ளவே முடியல. மாறாக அவர் வேத வாக்கியங்களை எடுத்து வேத வாக்கியங்களை வியாக்கியானித்து கொண்டே அவர் வருகிறார். அப்படி வர 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 இப்போ என்ன ஆகுது? அந்த வேத வாக்கியங்களின் வாயிலாக அவரை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி பார்த்தபோது அவர் காணாமல் போயிட்டார். ஏன்னா அதில் பார்த்தாலே போதுன்ட்டார். ஆமென். ஸோ இந்த கால வேளையிலையும் நாம் இந்த வேத வாக்கியங்களில் நாயகனாக இருக்கிற அவரை நாம் காணப்போகிறோம். ஆமென். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் பல தலைப்பில் பலவிதமான பிரசங்கங்கள் செய்யப்படும். பல கதாபாத்திரங்களை பற்றிய செய்திகள் பேசப்படும். மெய்ப்பர்களை பற்றி பிரசங்கங்கள் போகும். ஏன்னா சாதாரணமான மெய்ப்பர்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அப்போ எளிமையான மக்களுக்கு கூட அவர் தன்னை காண்பிப்பார். ஆமென். அவர்களுக்கு தன் பிறப்பின் செய்தி என்ன பண்ணார்? சொன்னார். மேரியை பற்றி ஒரு போதனைகள்லாம் போகும். எப்படி ஒரு பெண்ணை தேவன் தெரிந்து கொண்டு அவள் மூலமாக, வழக்கமாக ஒரு பெண் மூலமாக அழிவை கொண்டு வந்தான் பிசாசு. ஆண்டவர் இன்னொரு பெண்ணின் மூலமாக வாழ்வை கொண்டு வந்தார். அந்த அன்னைக்கு ஆட்டோ பின்னாடி எழுதிட்டாங்க, வாழ்வதும் ஆவதும் பெண்ணாலே.
நீங்கள் ஏதோ வெறுப்பில் எழுதிதான் நினைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சரித்திர நிகழ்வு தான் அது. ஒரு பக்கம் அழிவு வந்தது, இன்னொரு பக்கம் என்ன வந்திருக்குது? வாழ்வு வந்திருக்குது. ஆமேன். ஆனால் இங்கே இருக்கிற பெண்கள் மூலமாக வாழ்வு அநேகருக்கு போய் சேரும். நீங்கள் வாழ்வளிக்கிற பெண்களாக இருப்பீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போது மரியாள் பற்றி ஒரு டீச்சிங், யோசேப்பின் உத்தமத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்போம். யோசேப்பு எவ்வளவு, ஏன்னா அவன் இப்படி ஒரு நிகழ்வு, உனக்கு நீ நியமிக்கிற பெண் கர்ப்பமாக இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள். எப்படியாவது அவன் பாருங்கள் யார்ட்டையும் சொல்லாமல் ரகசியமாக தள்ளி விடணும்னு நினச்சானா அந்த பொண்ணு பாவம். ஏன்னா அவன் கல்லடிச்சே கொண்டுருவாங்க. அதனால நம்மளும் மாட்டிக்க முடியாது. யார் குழந்தைக்கோ நம்ம எப்படி இன்சில் போடுறது அப்படின்னு இவன் என்ன பண்ணுறான், ஒதுங்கிறதுக்கும் பார்க்குறான். கடவுள் பாருங்கள், அவன் நீதிமான். அவன் அந்த பற்றி ஒரு பெரிய போதனைகள் போய்கிட்டு இருக்கோம். எலிசபெத்து தெரியுமா? எலிசபெத்து முதிர் வயதில் இருக்கிறாங்க. அந்த கதாபாத்திரத்தை பற்றி நிறைய காரியங்கள் நம்ம படிச்சிருப்போம். எலிசபெத் பற்றி படிப்போம். எப்படி முதிர் வயதில் கடவுள் அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாமே நல்ல ஒரு நினைவு கூறுதல் தான். சாஸ்திரிகளை பற்றி நிறைய என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. சிலர் மாட்டு தொழுவோம் சாணி வரைக்கும் டீச் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படியே சாணியில் அவர் உருண்டுட்டு கிடந்தார். சாணி எஸ் பாப்பா அந்த லெவலுக்கு கந்தை துணியாம் கத்தனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறோம். இப்போ எல்லாமே உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணி விடுவேன் நான். இவ்வளோத்தையும் என்ன பண்ணியிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதான் தொழுவோம் மாடு எல்லாம் ஓலா. சிலர்லாம் அப்படி ஒரு வரம் இருக்கும் அவங்களுக்கு. அப்படியே அக்கு வேற எடுத்து அந்த புல்லு என்னவென்றால் அது ஒரு காவிக்குரிய ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. புல்லில் என்னப்பா இருக்குது அப்படின்னா புல்லுக்கு ஒரு டீச்சிங் கொடுத்துட்ருப்பாங்க. இப்படி பயங்கரமாக இருக்கும். சரி, எதை எடுத்தாலும் என்ன சொல்ல வரோங்கிறது ரொம்ப முக்கியம். கொண்டு வந்த கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், பரிசுலாம். அதை பற்றி வெள்ளை போலம் தங்கம் அதுக்கெல்லாம் என்ன மீனிங்கு, தூப வர்க்கம் அப்படின்னு அதெல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு டீச்சிங்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், போயிட்டே இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் பற்றியும் டீச்சிங்ஸு அப்படியே இருக்குது பாருங்கள். அப்புறம் அந்த வம்ச வரலாறு, இயேசு அந்த ஜீனியாலஜி பார்த்தீங்கன்னா ரெண்டு புக்கில் மட்டும்தான் அவருடைய வம்ச வரலாறு வரும். எதுலலாம் வரும்? மத்தேயு கரெக்ட். என்னது? லூக்காலையும். ஏன் மற்ற ரெண்டுலேயும் வரல? அது எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? பிரிண்ட் அடிக்கிறவங்க போடாமல் இருப்பாங்களா இருக்கும். இதெல்லாம் கேட்டிங்கன்னா நாங்கள் எப்படி சொல்லுவோம்? அது ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் முக்கியமானது, சொல்லாத சில புதிய விஷயங்கள் அல்லது அவரை பார்க்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி ஷேர் பண்ண விரும்புகிறேன், சரியா? ஏரோது ராஜா, அதை பற்றி ஒரு டீச்சிங்ஸு, இது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு கேட்டிருக்கோம். வேறு ஏதாவது கதாபாத்திரம் விட்டுருக்கோமா? வந்த ஒட்டகம், நட்சத்திரம், என்னது வேறு எதுவும் இருக்கா? சிமியோன், கரெக்ட். சிமியோன் அவரை பார்க்கணுன்னு என்ன பண்ணான், ஆசையாக இருந்தான். 8ஆம் நாளில் கொண்டு போகும்போது அவர் என்ன பண்ணான், பார்த்தான். ஆமென். அதான் சொல்லிட்டேன், பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களாம் பார்த்துருவீங்க. ஆமென். நீங்களே தள்ளி நின்று மனசுக்குள்ளே ஒரு விருப்பம். நிறைய பேர் எனக்கு ஆண்டவருக்குள்ள எப்படி வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை இந்த ஆண்டவரை நம்ம தேடணுன்ட்டு. இன்றைக்கி பாருங்கள், அவர் இவ்வளோ வாஞ்சியாக தேடுற ஆளை நான் மாற்றிட்டார் அப்படிம்பாங்க. ஆமென். சின்ன ஒரு ஆசை உங்களுக்கு வந்தால் போதும், அதை அவர் நிறைவேற்றி விடுவார். ஆமென். சரி, இது எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி நான் இதில் ஏதாவது பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது இது எல்லாமே சைடு கேரக்டர். ஆனால் இன்றைக்கி நம்ம பேச போகிறது மெயின் ஹீரோ, கதாநாயகனை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். எப்போவுமே இந்த சைடு ரோல்லாம் நிறைய என்ன பண்ணியிருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம். மறுபடியும் இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோம்னா ஹீரோ. பார்த்துட்டிங்களா? இப்போ பார்க்க போகிறீங்க. எல்லாம் சொல்லுங்கள் கதாநாயகன், எல்லாம் சொல்லுங்கள் ஹீரோ. இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். இது வரைக்கும் இயேசுக்கு ரசிகர் ஆகாதவங்கெல்லாம் இன்றைக்கி ரசிகர் ஆகிடுவாங்க. எவ்வளோ நாள் தான் ரசிக்கப்படாதுன்னு சொல்கிறது, கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லுவோம் ட்ரெண்டிங்காக. சில பேருக்கு ரசிகராக அதாங்க ரசிக்கப்படாதாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆர் யூ சேவ்டு அப்படின்னா, இல்லைங்க நான் சேவ் பண்ணுறது இல்லைங்கிறார் ஒருத்தர். ப்ரோ ஆர் யூ சேவ்டு அப்படின்னா இல்லையே அப்படிங்கார். அதை கேட்கலங்க அப்படின்னு. ஆர் யூ பானகைனா அப்படிங்கார். புரிய மாட்டேங்குது. இவ்வளோ கடினமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. என் மனசை அவர் கொடுத்துட்டேன்,
என் மனசை கார்ந்துட்டாரு, அவருக்கு நான் ரசிகராயிட்டேன், ஜீசஸ் ஃபேன் கிளப்பில் சேர்ந்துட்டேன். சர்ச்சுக்கு பேர் ஜீசஸ் ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு வைக்கலாம். ஆமென். ஆலயத்துக்கா சபைக்கா இல்லை, ஒரு ஃபேன் கிளப்புக்கு போக போகிறோம், ஜீசஸ் ஃபேன் கிளப். இப்போ நீங்கள் வந்திருக்கதே அதுக்கு தான் வந்திருக்கீங்க. என்னது கிளப்பா அப்படிங்காங்க நிறைய பேர். என்ன கிளப்புனா தப்பா? அதுங்க எங்கே கொண்டாடணும், எதை வைக்கிறோங்கிறதா ரொம்ப முக்கியமானது. ஆமென். எல்லாத்தையும் மாற்ற போகிறோம். ஆமென். பிரைஸ் காட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கதாநாயகன். எல்லாம் சொல்லுங்கள், கதாநாயகன். ஹீரோ பற்றி படிக்க போகிறோம். இவ்வளோ நாள் சைடு ரோலு, அந்த ரோலு, இதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் தேவை. இந்த இதெல்லாம் வச்சு நடுவில் வைக்கிறோம், அதெல்லாம் தேவை. இந்த குடுலாம் வைக்கும்போது எல்லாம் வச்சுட்டு கடைசியில் பேபி ஜீசஸை வச்சுருப்பாங்க பாருங்கள். அதெல்லாம் அந்த மாதிரி சித்தரிக்கிறதுலாம் தேவை. ஆனால் மையமாக இருக்கிற அவரை நாம் சிந்திக்க போகிறோம். கதாநாயகனை பற்றி சில காரியத்தை நாம் பேச போகிறோம் இந்த காலை வேளையில். அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். ஐ திங்க் இது வந்து ஒரு லாங் டீச்சிங். எனக்கு எவ்வளோ சொல்ல முடியுதோ அவ்வளோ சொல்ல போகிறேன். மீதியை வர்ற ஞாயிற்றுக்கிழமையில் நான் என்ன பண்ணுறேன், உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே, வேத புத்தகம் வச்சுருந்தா திருப்பிக்கோங்க. ஒரு முன்னுரையை சொல்லிவிட்டு செய்திக்கு செல்ல விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம், ஜான் காஸ்பல் சாப்டர் 1. ஜான் காஸ்பல் சாப்டர் 1 எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் பைபிள் வச்சுருக்கீங்களா? பைபிள் வச்சுருக்கீங்களா? ஓகே, கதாநாயகனை பற்றி படிப்பதற்கு திறந்து கொள்ளுங்க. ஜான் காஸ்பல் சாப்டர் 1 verse 45. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 45 பாருங்கள். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். எல்லாம் சொல்லுங்கள், எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். பாருங்கள், இந்த ஒரு வசனமே பல மேட்டர் நமக்கு சொல்லுது. என்ன சொல்லுது? காலகாலமாய் ஒருவரை பற்றி படித்தார்கள், ஒருவரை பற்றி கேள்விப்பட்டார்கள். இப்பொழுது சொல்லப்பட்டவர், பேசப்பட்டவர் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு? வந்துட்டார். இப்போ அவன் சொல்கிறான், நான் அவரை பார்த்தேன். அவர் தான் எனக்கு எப்படி தெரியும் அவ்வளோ ஷுவரா அப்படின்னா, அங்கே சொல்கிறான், நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவர்களை கண்டோம். நியாய பிரமாணத்தில் கூட அல்லது மோசேயின் பிரமாணத்தில் கூட இவர் யாரை பார்த்தான் என்றால் இயேசுவை பார்த்தான். ஆமென். இது வந்து நியாய பிரமாணங்க, இது வந்து தீர்க்க தரிசன ஆகமங்க. புதிய ஏற்பாட்டில் தாங்க இயேசுவை பார்க்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஆதியாகமம் புத்தகம் ஆரம்பித்து வெளிப்படுத்தல் வரைக்கும் முழு புத்தகத்தின் நாயகன் அவராகவே இருக்கிறார். அவரே கதாநாயகன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, he is the hero. எல்லாம் சொல்லுங்க, அவரே கதாநாயகன். ஆமென். கதையின் நாயகனே அவர்தான். ஹிஸ்டரிங்கிறது ஹிஸ்டோரி, அவரை பற்றியது தான் சரித்திரமே. அது வேத சரித்திரமாக இருந்தாலும் உலக சரித்திரமாக இருந்தாலும் சொல்கிறாங்க, கிறிஸ்து பிறப்புக்கு முன், கிறிஸ்து பிறப்புக்கு பின் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்படிப்பட்ட சரித்திரத்தின் நாயகனை பற்றி நாம் படிக்க போகிறோம். யாரெல்லாமோ வந்தாங்கங்கிறாங்க, யாருக்கும் தெரியாது. வந்தாங்களா வரலையா, இருந்தீங்களான்னு தெரியாது. ஆனால் இவர் வந்தார், வாழ்ந்தார், இருந்தார், மரித்தார், எழுந்தார் என்பதற்கு வரலாற்று பூர்வமான ஆதாரங்களை இந்த நாட்களில் நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். அது மட்டுமல்ல, நம் வாழ்க்கைக்குள் வந்ததால் இன்றைக்கு நாமே அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அதான் சபை. ஆமென். எத்தனை பேருக்கு இயேசுவால் மாற்றப்பட்டிருக்கிறீங்க? ஆமென். இவ்வளோ பேர் அவரை செஞ்சுருக்கீங்களா? அப்போ இது மாதிரி பெரிய சாட்சி வேறு எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், எத்தனை இந்த வந்து தொல்பொருள் ஆராய்ச்சிலாம் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று உண்மை, இயேசுங்கிற ஒருத்தர் வந்து பிறந்தாருங்கிறத ஆதாரபூர்வமாக இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, நிரூபிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. அது கூட அப்படி போடாதீங்க, மாற்றுங்கன்னு சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க. என்னத்தை மாற்றினாலும் எங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றிருக்கிறதுனால நீங்கள் ஒன்றத்தையும் மாற்ற முடியாது. இந்த மாற்றம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென். எத்தனை பேர் புரியுது நான் பேசுகிறது? புரியுதா? சிலது அப்படி உள்ளே வச்சு பேசுவேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
ஓகேவா? ஓகே, ரெகுலராக கேட்குறவங்களும் ரொம்ப நல்லாவே புரியும். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஒருத்தரை பற்றி என்ன பண்ணியிருக்குது, எழுதியிருக்குது. அவரை நான் கண்டேன். அவர் யாராக இருக்கிறாரு? யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான். அவன் பாருங்க, அந்த ஊரை பற்றி ஒரு கெட்ட பேர். நாசரேத்துனா எங்கள் ஆழ்வாத்தனி பக்கத்தில் இருக்க ஒரு நாசரேத்து, அது இல்லைங்க. ஹலோ, இது வேற நாசரேத்து. சரி, அவங்களுக்கு நாசரேத்தில் நன்மை வருமா அப்படின்றாதீங்க. கண்டிப்பாக வரும். ஏன்னா பக்கத்தில் ஆழ்வாத்தனர் இருக்குது. நாசரேத்து ஊர்னா ஒரு பேர் வாங்கியிருக்குது. அந்த ஊரா சே அப்படின்னு பேர் வாங்கியிருக்கு. ஆனால் இப்போ பாருங்க, அவனுக்கு ஒரு கேள்வி, என்ன நாசரேத்திலிருந்து நன்மையா? இப்பவும் சில ஊர்கள்லாம் இருக்கும் அது பேர், அந்த ஊரில் பொண்ணு எடுக்காதீங்கம்மாங்க, அடங்கவே அடங்காதியா, அடக்கிடுவாங்க அப்படின்னு சில. இப்போ நான் உங்களுக்கு சொல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஊர் அதில் பேர் வாங்கியிருக்கு. அவங்க உலகம் எங்கும் போய் அந்த ஊருக்கு சாட்சியாக மாறி இருக்காங்க. அப்படி சாட்சியாகி இப்போ அந்த ஊருக்கு என்ன ஆகி போச்சு, அறிவிக்கப்படாமலே சுவிசேஷம் பரவிட்டு. அதனால் பார்த்துட்டு அது பக்கத்து வரைக்கும் போயிடாதன்ட்டாங்க. எல்லாம் விழிப்பாக இருக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றணும்னா அந்த ஊரில் ஒருத்தர் பிறக்கணும், அந்த ஊருக்கு ஒருத்தர் வரணும். நன்மையே வராத ஒரு இடத்துல கூட இவர் வந்தால் அந்த ஊரில் நன்மை உண்டாகும். நன்மைக்கு பெயர் பெறாத ஒரு ஊரை இவர் நன்மைக்கு பெயர் பெறுகிற ஊராக மாற்றுகிறார். அதுதான் அவருடைய செயலாக இருக்கிறது. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு வந்தா கெட்ட பேர்லாம் போயிடும். ஆமென். ஒருவேளை ஒரு பழி சுமத்தப்பட்ட நிலையிலே, பெயர் கெட்டுப்போன நிலையிலே, இவனா அப்படின்னு உங்களை சொல்கிற நிலைக்கு உங்கள் வாழ்க்கை தள்ளப்பட்டிருந்தாலும், இன்றைக்கி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவன் வாழ்க்கை இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கு அவர் தான் காரணமாக இருக்க முடியும்னு சொல்லுகிற அளவிற்கு ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்பத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் கொண்டு வந்து கொடுப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நன்மை வருகிறது. ஆமென். அதான் பைபிள் சொல்லுது, அவர் சுற்றி திரிகிற இடத்துலலாம் என்ன வருது, நன்மைகள் வருகிறது. நன்மை செய்கிறவராகவே அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் என்ன தான், நன்மை தான். பாருங்கள், அப்போது அவரை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், கூப்பிடுறான். அதை நாத்தான்வேல் என்ன பண்ணுறான், கூப்பிடுறான். அப்புறம் நாத்தான்வேல், இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தில் கீழ் இருக்கும்போது உன்னை. யாரை பார்க்க வந்திருக்கான் பாருங்க, இவனை கண்ட ஒருவரை காணும்படியாக வந்திருக்கிறான். ஒருவேளை உங்களை யாராவது இங்கே கூட்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க உன்னை கூட்டு வரதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்துட்டேன், ஆனால் நீ என்ன பார்க்க போற, நான் உன்னை காண்கிறவர் என்பதை நீ பார்க்க போகிறாய். ஆமென். பயங்கரமாக நடக்குது அந்த இதெல்லாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அது டீச்சிங்ஸ் இல்லை. பாருங்கள், டீச்சிங்ஸ் வந்து இதுதான். நியாயப்பிரமாணங்களிலும் தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் அவரை கண்டோம். எல்லாம் சொல்லுங்கள், எழுதியிருக்கிறவரை கண்டேன். இந்த எழுத்தாய் இருந்தவர், அதாவது வார்த்தையாக இருந்தவர், இப்பொழுது மாம்சமாய் மாறினார். ஒரு ஹிட் அண்ட் இமேஜ் மாதிரி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சில இடத்துல கொஞ்சம் கண்ணு தெரியுது, சில இடத்துல காது தெரியுது, சில இடத்துல கை தெரியுது. பசில்ஸ் மாதிரி இருக்குது. அங்கே என்ன இருக்குது, பசில்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ இதெல்லாம் சேர்த்து பார்த்தா அங்கே யார், இயேசு. எல்லாம் சொல்லுங்கள், இயேசு. அப்போ பசில்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ அவன் சொல்கிறான், நான் அவரை என்ன பண்ணேன், பார்த்தேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது அவர் தான் அப்படிங்கிறான். அப்போ இந்த வேத புத்தகத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, ஜெனிசஸ் டு ரெவலேஷன் இயேசுவை நீங்கள் காண முடியும். இயேசுவை காண்றதுனா என்னென்ன, அதுதாங்க எல்லாமே. எல்லாம் சொல்லுங்கள், பார்த்தா போதும். எல்லாம் சொல்லுங்கள், ஒரு பார்வை போதும். நான் சொல்கிறேன், பார்வை பார்க்கணுன்னு இருக்காங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், எத்தனையோ பார்வை பார்த்தோம், ஒன்றும் சரியாகலன்னா இவருடைய ஒரு பார்வை உங்கள் வாழ்க்கையின் சாபக்கேட்டை, உங்கள் வாழ்க்கையின் சோகங்களை, உங்கள் வாழ்க்கையின் துக்கங்களை, உங்கள் வாழ்க்கையின் வேதனைகளை அது நீக்கி போடும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பார்வை ஒன்றே போதும். ஆமென். அப்படியே காதலனா ஆக்கிருங்க இன்னைக்கு அவரை. ஆமென்.
உள்ளத்தை கொள்ளை அடிக்கட்டும். இன்னைக்கு கிறிஸ்து கொள்ளை அடிப்பாராக. ஆமென். உங்கள் மனதை கவருவாராக. என்னை இழுத்து கொள்ளும், நாங்கள் ஓடி வருவோம். ஆமென். ஆமாம், இது சும்மா நீ வரலன்னா ஆண்டவர் உன்னை அப்படின்னு இப்படி அறுத்துட்டு பேசி கூப்பிடுறது இல்லை பாருங்க. உன்னை தூக்கிடுவார் அப்படிங்கிற ஒருத்தர். தூக்கிடுவாரா? இந்த தூக்கிடுவார்லாம் இல்லை, தூக்கிடுவார்ல அப்படிங்கிற. நான் அப்படின்னு சொன்னேன், என்ன வரணும், கொக்கி குமாரா? ப்ரோ, குமாரனை பற்றி பேசுகிறீங்களா, குமாரை பற்றி பேசுகிறீங்களா? கன்ஃபியூஸாக இருக்குது சர்ச்சில். உன்னை தூக்கிடுவார் அப்படிங்க. தூக்கலாம் மாட்டாருங்க, என்னை தூக்குவாருங்க. ஹல்லேலூயா. இவர் கொக்கி போட்டு தூக்கிடுவாருங்க, பார்த்துக்கோங்க. அப்படிலாம் கிடையாது. இவரை பற்றி கரெக்டாக சொன்னோம்னா வசியமாகாத இருதயமும் வசியமாகும், அட்டாக் பண்ணப்படும். ஆமென். இவரைத்தான் நான் தேடினேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. எனக்கு இந்த சுவிசேஷத்து மேலே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், இந்த இயேசுவை நம்ம காட்ட வேண்டிய மாதிரி காட்டல. காட்ட வேண்டிய மாதிரி காட்டினோன்னா ஒருத்தரும் மறுப்பு சொல்ல முடியாது. முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தரென்று அறிக்கை செய்யும். இதோ சகல ஜாதியாலும் விருப்பப்பட்டவர் வருவார் என்கிற வார்த்தைகள் நிறைவேற ஆரம்பிக்கும். ஆமென். அதுதான் படிக்கிறோம் பாருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம் பைபிள்லையே எங்கே இருக்குது? ஆகாய் 2:7 இருக்குது பாருங்க. சகல ஜாதியாலும், அதாவது ஒருத்தருக்கு ஒரு சிலரை பிடிக்கும், ஒரு சிலரை பிடிக்காது. ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே ஒருத்தர் இருப்பார்னா அவர் இவர் தான். அந்த நாயகனைத்தான் இந்த காலையில் நீங்கள் தரிசிக்க வந்திருக்கிறீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சகல ஜாதியாலும். அங்கே பாருங்க, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விருப்பப்பட்டவர் வருவா. சகல ஜாதிகள்னா ஆல் நேஷன்ஸ். ஜீசஸ் யாரு? ஹூ இஸ் ஜீசஸ்? ஹி இஸ் த டிசைர் ஆஃப் ஆல் நேஷன். சகல ஜாதியாலும், எல்லாராலும் தேடப்படுகிறவர், எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒருவர். யாரும் எனக்கு தேவையில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அந்த விதத்தில் அவரை சொல்லவும் காண்பிக்கவும் நாம் தயாராக இருந்தோம்னா, நான் சொல்கிறேன், அகில உலகமே அவருக்கு முன் மண்டியிடும். பாட்டு படித்தோம் பாருங்க, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. நாம மட்டும் இல்லை, முழங்கால்கள். முட்டுன்னு ஒன்று இருக்குன்னா, முழங்கால்னு ஒன்று இருக்குன்னா அது முடங்கியே தீரும். நாவுன்னு ஒன்று இருக்குன்னா அது இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணியே தீரும். ஆமென். அதெல்லாம் நடக்க போகுது, பிரம்மாண்டமாக நடக்க போகுது. ஆமென். நீங்கள் வேணா பாருங்க, சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருப்பது போல இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிரம்பி இருக்கும். ஆமென். சில பேர் சொல்கிற மாதிரி போக போக எல்லாம் ஒஸ்ட் ஆகிடும், அந்த மாதிரி பிரசங்கத்தெல்லாம் கேட்காதீங்க. நான் அதை நம்புறதே இல்லை. போக போக ஒஸ்ட் ஆகிறதுக்காக கிறிஸ்து வந்தார், ரத்தம் சிந்தினார், மரிச்சார், இவ்வளோ வேலை பண்ணார். நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசை போல இருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, போக போக சிறப்பான தரமான சம்பவங்களை உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. ஆமென். எஸ், நாசரேத்திலே நன்மை வந்துச்சான். நன்மை வராத ஒரு ஊரில் நன்மை வந்துச்சான். இவா வீட்லையா? உங்கள் வீட்டு மேலே ஒரு சாபம் இருக்கலாம், இன்னைக்கு அது உடையுது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இன்னைக்கு உடையுது அந்த சாபம். உங்கள் வீட்டுக்குள்ள நன்மை வருது, உங்கள் தொழிலுக்குள்ள நன்மை வருகிறது. ஆமென். நன்மைகளின் நாயகன், நன்மைகளின் ஊற்று அவர் உள்ள வராருன்னா எல்லா சாபக்கடை வெளியே போகுது. நம்ம கவனம்லாம் வேற எது மேலே வைக்கிறோம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ், மெடிடேட் ஜீசஸ், ஸ்பீக் ஜீசஸ். அவரை கவனிச்சு, அவர் யார், அவர் என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர், இதுக்குள்ளேயே வந்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது அவரை அறிவதே நித்திய ஜீவன். வேற ஒன்றுமே கிடையாது. வாட் இஸ் லைஃப்? வாழ்க்கைன்னா என்ன? அவரை அறிவதே. அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் உடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நீ கேட்க போகிறது ஒரு சாதாரணமான ஒன்று கிடையாது. இது இன்னைக்கு லேசாக ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். இது அறிய அறிய பார்க்க வாழ்வு நிரம்புகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். அப்போ கதைகளின் நாயகன், சரித்திரங்களின் நாயகன், வேதத்தின் நாயகன் எங்க போனாலும் சகல ஜாதியும் ஒருவருக்காக காத்திருக்கு. இலக்கியங்களும் பாட்டுக்கும் கவிதைகளும் எல்லாமும் ஒருவரை பற்றியே பேசி கொண்டிருக்கிறது. ஆனால் அவங்களுக்கே தெரியல அது யாரு அப்படின்ட்டு.
யாரை பற்றி பாடுறோம், யாரை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி அது அப்படின்னே தெரியல. ஏன்னா வெறும் எழுத்துக்களாகவே இருக்குது. நான் வெறும் நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற இலக்கியம், இந்த உலகத்தில் இருக்கும் சரித்திரம், இந்த உலகத்தில் இருக்கிற தத்துவம் எல்லாத்துக்கும் நடுவுலையும் இயேசுவை பதிலாக இருக்கிறார் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. கண்டே நான் கண்குளிர தனை என்று கண்டே நான் கண்குளிர. ஆமென். எல்லாம் அதனால தான் பாருங்கள், நான் போய் ஒரு மூவி பார்த்தா அந்த மூவிலேயே எனக்கு இயேசு தான் தர்றாரு. ஆமென். நான் ஒரு புக்ஸ் வாசிச்சுட்டு இருந்தா பா அவர்தாயா அப்படின்னு தர்றாரு. சில பேருடைய அன்பு, சில பேருடைய நல்ல காரியங்களை பார்த்தா இயேசுவின் அன்புனா அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது. எங்கும் பார்க்கும் எல்லா காட்சிகளிலும் அவர்தான் தெரிகிறார். ஆமென். இது காட்சி பிழை அல்ல, இப்பொழுதுதான் காட்சி சரியாய் பார்க்க துவங்கி இருக்கிறது. ஆமென். சில பேருக்கு என்ன இப்படி தெரியுது, அப்படிதான். நீங்கள் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் மனசுக்கு பிடிச்சவங்க தெரிவாங்க. பல்லு வளர்க்குவீங்க, தலை செய்வீங்க, தெரியும், கனவா நனவா அந்த மாதிரி ஆயிடுவீங்க. ஹல்லேலூயா. எங்கும் இயேசுவே, எங்கும் இயேசுமயம். உங்கள் வாழ்க்கை மட்டும் இந்த இடத்துக்கு வரும்னா நீங்கள் ஹெவனை இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பரலோகத்தை இந்த பூமியில் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் அதை இதெல்லாம் தேட வேண்டியதில்லை, அவர் இருக்கிற இடத்துக்கு எல்லாம் தேடி வரும். மரியாள், யோசேப்பு எவ்வளோ பெரிய உயர்ந்தவங்க, செல்வந்தவங்க, பல கருத்துக்கள் இருக்குது. சிலரோட ஏழைங்காங்க, சிலர் அவங்க பணக்காரங்களாங்க, எனக்கு தெரியல அவங்க ஏழையோ பணக்காரங்களோ. சிலர் அவங்க பணக்காரன் தாங்க, நாங்கள் நிரூபித்து காட்டுவோங்கிறாங்க. சிலர் இல்லைங்க புறா குஞ்சு கொண்டு வந்தாங்க அதனால் ஏழை தாங்கங்காங்க. என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியும், இயேசு வந்ததுக்கப்புறம் அவங்க ஏழை கிடையாது. இயேசு வந்ததுக்கப்புறம் அவர்கள் செல்வந்தர்களாய் மாறினார்கள். இயேசு என்னைக்கு அவங்க வீட்டில் பிறந்தாரோ அன்றைக்கு வெள்ளியும் பொண்ணும் எங்கேயோ இருந்து பயணம் பண்ணி அவர்கள் வீட்டு வாசலில் கொட்டப்பட்டது. இந்த செல்வம், இந்த ஒப்பற்ற செல்வம் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்னா இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்கள் இஸ் நத்திங். உங்க பாதபடியில் விழுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவ்விதமான செயல், அவ்விதமான வசீகர நாயகனாய், வசீகரிக்கும் ஆற்றல் உள்ளவராய் கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். சில கேட்குறாங்க, உங்கள் சபையில் என்னங்க பேசிகிட்டே இருக்கும்போது தங்கத்தை கொண்டு போடுறாங்க, மோதிரத்தை போடுறாங்க, செயினை போடுறாங்க, தங்கமாக விதைக்கிறாங்களே எப்படின்ட்டு. தங்கம் தங்கம்லாம் பேசுறதில்ல, அந்த தங்கத்தை பேசிக்கிட்டே இருக்கிறோங்க, அந்த தங்கத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கிறோங்க. அவரை பேச பேச பேச, அவரை உயர்த்த உயர்த்த, அவரை மேன்மைப்படுத்த மேன்மைப்படுத்த, வெள்ளி அவருடையது, பொண்ணு அவருடையது, பூமி நிறைவும் அவருடையது. உண்டானதெல்லாம் அவரால் அல்லாமல் வேறு ஒருவரால் உண்டாகவில்லை. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இன் ஹிம், த்ரூ ஹிம், ஃபார் ஹிம். எல்லாம் சொல்லுங்க, இன் ஹிம், த்ரூ ஹிம், ஃபார் ஹிம். அவர் தான். எல்லாம் சொல்லுங்க, ஹி இஸ் எவ்ரிதிங், ஆல் இன் ஆல். ஆல் இன் ஆலும் அவர் தான், அழகு ராஜாவும் அவர் தான். ஹலோ, இருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க, ஆல் இன் ஆல், அழகு ராஜா. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகு ராஜா வேணுங்கிறது. என்னங்க இப்படி? ஆமாங்க, அவர் தான் ஆளினால். அப்படின்னா என்னன்னா, அது ஒரு கான்செப்ட். உங்களுக்கு புரியுதா? எல்லாம் தெரியும், என்ன பண்ணாலும் பண்ணி எதுனாலும் பார்த்துப்பாங்க. ஒரு ஆளினால் A to Z ன்னு வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் சொல்கிறேன், அவர் தான் அந்த A to Z, அல்ஃபா அண்ட் ஒமேகா, ஆளினால் அழகு ராஜா அவர் தான். நீங்கள் எந்த டைட்டிலை கொண்டு வாங்க, அந்த டைட்டிலுக்கு பொருத்தமான ஒரே ஒரு கேரக்டர், பொருத்தமான ஒரே ஒரு நாயகன் அவர் மட்டுமே, அவர் மட்டுமே, அவர் மட்டுமே. நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுவேன். அக்கா, கவிதை வச்சிருக்கீங்களா மனசுக்குள்ளேயா இல்லை வீட்லையா? பணப்படமாக சொல்லிவிடுவீங்களா? ஓகே, இன்றைக்கி டைம் இருந்தால் சொல்லுங்கள். அருமையாக ஒரு கவிதை எழுதுனாங்க அக்கா, இயேசுவை பற்றி. நேரம் இருந்தால் கேட்போம், இல்லைன்னா யூடியூப்பில் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக இயேசுவை பற்றி ஒரு கவிதை எழுதுனாங்க அக்கா. எல்லாம் சொல்லுங்கள், நாயகன், எல்லாத்துலேயும் அவர் தான். ஆமென். சரி, இது அதனால தான் பாருங்களேன், எங்கே பார்த்தாலும் அந்த இது வருது. அவர் தான் எனக்கு தெரிகிறாரு, அவர் தான் எனக்கு தெரிகிறார். ஒரு மூவி பார்த்தாலும், புக் படித்தாலும், ஜோக் கேட்டாலும், எது பார்த்தாலும் ஆளினாலாம் என் மைண்டில் வருது. பா, இதுக்கு தான் ஊருக்குள்ளே அப்படின்னு எனக்கு அப்படி தான் தோணுது. என் இயேசு எல்லாமுமா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், எவ்ரிதிங் ஜீசஸ்.
Come on, say everything Jesus. எல்லாம் சொல்லுங்க, எல்லாமே சுவே, எனக்கு எல்லாமே சுவே, தொல்லை மிகும் இவ்வுலகிலே துணை இயேசுவே. ஆமென். சரி, அப்போ வேத வாக்கியங்களும் சரி சரித்திரங்களும் சரி எல்லாத்துலேயும் எழுதப்பட்டவரை நான் கண்டேன். எல்லாம் சொல்லுங்க, நான் கண்டேன். எத்தனை பேர் அவரை கண்டீங்க? ஆமென். காணக்கூடாத அந்த இறைவனை வெளிப்படுத்தும்படி இறைவனுடைய குமாரனாகிய இயேசு, அவர் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரன், அவரை வெளிப்படுத்தினார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கடவுளை ஒருவனும் ஒருபோதும் கண்டது இல்லை. சிலர் அதோட பைபிளை மூடிட்டாங்க. யாரும் கண்டதில்லை, கண்டவர் சொல்வதில்லை, சொன்னவர் கண்டதில்லை அப்படின்னு டைலாக் எழுதிட்டாங்க. அது யாரை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குது, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, ஆனால் அவர் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரன் அவர் யார் என்பதை நமக்கு காட்டி கொடுத்தார். ஆமென், ஆமென். அவரை வெளிப்படுத்தினார். ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆமாம், அந்த வார்த்தை யூஸ் பண்ணி பாருங்கள். சில பிரசங்கம் பண்ணும்போது இன்றைக்கி நான் 3 காரியத்தை காட்டி கொடுக்க விரும்புகிறேன். நீங்களும் ஏன் காட்டி கொடுக்கீங்க? இன்றைக்கு 3 விஷயத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு செல்ல விரும்புகிறேன் அப்படின்ட்டு. இன்னும் காட்டி கொடுக்குறது நுப்பாட்டவே இல்லையா? அப்படியே தான் எனக்கு ஓடும். 2 காரியம் 3 காரியங்களை 5 காரியங்களை காட்டி கொடுக்கும்படியாக வந்தேன். நேரம் இல்லாத நான் 2 காரியத்தை மட்டும் காட்டி கொடுத்து விட்டு செல்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, அவரை நான் பார்க்க போகிறேன். இன்னும் வேறு லெவலில் பார்க்க போகிறேன். பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக திருவுளம் பற்றின தேவன் அப்படின்னா என்ன? பழைய ஏற்பாட்டு நாட்களில் பங்கு பங்கா வகை வகையாக திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலங்களில் குமாரன் மூலமாய் தான் யார் என்பதை காண்பித்தார். Jesus Christ is the perfect image of Heavenly Father. Jesus Christ is the perfect image of man, God and man. கடவுளை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணுனாலும் இயேசுவை நீங்கள் பார்க்கணும். மனுஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கணுனாலும் இயேசுவை நீங்கள் பார்க்கணும். கடவுளும் மனிதனும் ஒன்றரை கலக்கும் ஒரு கலவை தான் கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமென். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். சரி, இன்னைக்கு கொஞ்சம் அப்படி போகிறோம். ஓப்பனிங் சீன் ஜெனிசஸ். டான் டடர டடர ஆதியாகமம் ஓப்பன் பண்ணனா இப்போ பாருங்கள், ஒவ்வொரு புக்லேயும் ஜீசஸை பார்க்க போகிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எல்லா புத்தகங்களிலும் இயேசுவை நாம் காண போகிறோம். இது பெரிய லாங் ஸ்டடி. ஒவ்வொரு புக்கில் இருக்கிறத எடுத்து பேசிகிட்டே போனால் லாங் ஸ்டடி. நான் அப்படியே லைட்டாக தொட்டுட்டு என்ன பண்ண போகிறேன், போகிறேன். அதுவும் முழுமையாக எவ்வளோ முடியுதுன்னு தெரில. தேவையான அளவுக்கு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் இன்றைக்கி பேசுவோம். எல்லாம் சொல்லுங்கள், நான் அவரை காண வாஞ்சியாக இருக்கிறேன். ஆமென். நம்ம நீங்கள் பைபிள் திறக்கும்போது அதான் கேட்கணும், ஆண்டவரே உடைய வேதத்தின் அதிசயங்களை. அந்த அதிசயம் யார்? அவர் தான். அவர் நாமம் அதான். அந்த அதிசயத்தை நான் பார்க்கணும். நீங்கள் பைபிளில் எந்த பேசேஜ் வாசிட்டு இருந்தாலும் அங்கே இயேசுவை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். உங்களுக்கு அவர் தெரிய ஆரம்பிப்பார். அதனால தான் வேதத்தை நீங்கள் திறந்து பார்க்கணும், படிக்கணும். ஏன்னா நீங்கள் அவரை பற்றிய ஒரு வெளிப்பாட்டை தேவாவியானவர் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிப்பார். ஆமென். சரி, ஜெனிசஸில் இயேசு எவ்விதமாய் அங்கு காட்டப்படுகிறார், எவ்விதமாக அவர் கொண்டு வரப்படுகிறார் அப்படின்னு சொன்னால், பர்த் ஆஃப் லைஃப். எல்லாம் சொல்லுங்கள், பர்த் ஆஃப் லைஃப். அவர் தான் நம் சுவாசம், என் சுவாச காற்றே. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், அவர் தான் என் சுவாசம். ஆமென். அவர் தான் ஜீவனின் அதிபதியாக, ஜீவன் பிறப்படும் இடமாக அவர் அங்கே என்ன பண்ணப்படுகிறார், காட்டப்படுகிறார். அதனால தான் உண்டானதெல்லாம் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆதியாகமத்தில் படிக்கிறீங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆனால் ஜான் அதை எழுதும்போது இப்படி எழுதுறாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். அந்த ஆதியிலே இவங்க அப்படி போயிட்டாங்க. அவர் கரெக்டாக கொண்டு வந்து மேட்ச் பண்ணுறார். ஜான் அவருடைய தெய்வத்துவத்தை பற்றி எழுதும்படியாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அதனால தான் அந்த பிக்சர் ஆஃப் ஈகிள் அந்த புத்தகத்துக்கு இருக்குது. அதாவது இயேசு அதில் பேசுகிறதெல்லாம் சொல்லுவார், நீங்கள் தாழ்விலிருந்து வந்தீர்கள், நானோ உயர்வில் இருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ அந்த இதில் வரும்பொழுது அவர் ஒரு கிரியேட்டராக, ஜீவனின் அதிபதியாக, சிருஷ்டிகர்த்தாவாக அவர் அங்கே என்ன பண்ணப்படுகிறார், காட்டப்படுகிறார். எல்லாம் சொல்லுங்கள், என் சுவாசமே. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே என் ஜீவ சுவாசமாக இருக்கிறார்.
அப்புறம் அவன் வந்து அப்படியே சுவாசம்லாம் போய் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அதனால தான் இயேசு வந்து சீசர்லாம் கூப்பிட்டு மண்ணை படைச்சி ஊதினார் பாருங்க. இப்போ அவர்களெல்லாம் பார்த்து அப்படின்னு ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மீண்டும் ஊதுகிறார். ஆமென். நீங்கள் பக்கத்தில் ஊதிடாதீங்க. ஆமாம், நீங்கள் ஊதி பார்த்துக்கோங்க, அப்புறம் ஊதுங்க. எல்லாம் சொல்லுங்க, சுவாச காற்று. எல்லாம் சொல்லுங்க, என் ஜீவ சுவாச காற்று. இன்னும் நிறைய ஜெனிசஸில் நிறைய ஹிட்டன் இமேஜ் இருக்குது. ஆனால் நான் எல்லா புக்ஸையும் காட்டணுன்னா போயிடணும். அவர் தான் ஸ்திரீயின் வித்தாக அங்கே இருக்கிறார். ஆமென். ஸ்திரீயின் வித்து. வழக்கமாக ஒரு ஆணுக்கு தான் வித்து இருக்கும். ஆனால் முதல்ல இந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஸ்திரீயின் வித்து. கடந்த வாரம் பேசும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த வாக்குத்தத்தங்கிறது பைபிளில் ரொம்ப பெரிய வாக்குத்தத்தம். மனிதன் துரோகம் செய்து நிற்கும் போது கடவுள் அவனுக்கு பெரிய வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, அவர் வந்து அவன் தலையை நசுக்குவார். ஆமென். ஒரு மீட்பர் வருவார், கவலைப்படாதப்பா போ அப்படிங்கிறார். அப்போ விழுந்து போன கெட்டு போன மனுஷனுக்கு கூட ஒரு நம்பிக்கை, என்னை வந்தவர் மீட்பா. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ஸ்திரீயின் வித்து. ஸோ பர்த் ஆஃப் லைஃப், இதுதான் ஜெனிசஸ் 1 நான் பார்க்குறோம். அப்புறம் வந்து யாத்திராகமத்தில் என்னவா பார்க்குறீங்க, பாஸ் ஓவர் லேம்ப். எல்லாம் சொல்லுங்கள், பாஸ் ஓவர் லேம்ப். ஒரு பேப்பரோ அதை வச்சிங்கன்னா கடை என்ன பண்ணுங்க, எழுதிட்டே வாங்க. இல்லைன்னா அப்புறமா பாருங்கள் வீடியோ. சர்ச்சுக்கு வரும்போது பைபிளோடு சேர்த்து என்ன கொண்டு வாங்க, கொண்டு அப்படியே எழுதிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஏதாவது உங்கள்கிட்ட ஆண்டவர் ஏதாவது பேசுவார், முக்கியமாக இருக்கும், எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாம். பிரதர், நான் முதல்ல பைபிள் கொண்டு வந்துக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே, ஒன்று ஆரம்பிங்க. கிருபை பெருகுவதாக. பாஸ் ஓவர் லேம். எல்லாம் சொல்லுங்கள், பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆமென். அவர் தான் நம்முடைய பாஸ் ஓவர் லேம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்கள் என்ன பெறுவார்கள், விடுதலையை பெறுவார்கள் என்பது அன்றைக்கு சொல்லப்பட்டது. குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை சிந்தி நிலைக்கால்களில் அதை பூசி ஒரு பெரிய விடுதலை பயணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். யாத்திரை. எல்லாம் சொல்லுங்கள், யாத்திரை, பயணம். எப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அதனுடைய விடுதலை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருகிறதோ அன்றைக்கே வாழ்க்கையில் புதிய பயணங்கள் துவங்குகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ஒரு பயணம் ஆரம்பிக்குது. ஆமென். அது வரைக்கும் நீங்கள் ஏன் வந்தீங்களோ அதுக்காக வாழாமல் அடிமையாகவே இருப்பீங்க. ஏதோ புசிச்சோம், குடித்தோம், உடுத்தினோம், இப்படியே இருப்பீங்க. ஆனால் இரத்தத்தின் விடுதலையை, ஆட்டுக்குட்டியானவர் உடைய விடுதலையை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது தேவன் வைத்த லக்கை நோக்கி, தேவன் வைத்த கானானை நோக்கி, தேவன் வைத்த எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், இரத்தம், ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் வாழ்க்கையில் ஒரு பயணத்தை ஏற்படுத்துகிறது, ஒரு விடுதலை எனக்கு அது கொண்டு வருகிறது. ஆமென். அது வரைக்கும் வராத வெள்ளியும் பொண்ணும் உங்கள் கையில் வந்தது. அதுவரை வராத சுகம் அவங்களுக்கு வந்தது. ஆமென். அது வரைக்கும் அவங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த அடிமைத்தன சங்கிலி முறிந்து கர்த்தர் வைத்த லக்கை நோக்கி ஒரு பயணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். இந்த கிறிஸ்மஸ் நாளில் இந்த செய்தியை நீங்கள் கேட்பீங்கன்னா, இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் உங்கள் வாழ்வை மீட்டு உங்களுக்காக கர்த்தர்